ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டடிஸ்மா 25 வித் பிருந்தா. ஸோ போன வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்திருப்பேன் சயின்ஸ்க்கு டாபிக் வைஸ் எங்கே வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருக்கோன்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்டெட்டாக இருக்கட்டும் அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க, அதுவும் எந்த சப்ஜெக்ட்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, எந்த டாப்பிக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் உங்களுக்கு எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா மெஷர்மெண்ட்டு, ஹீட்டு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட்டு, யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ், அடுத்து சவுண்ட். ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த டாப்பிக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச டாபிக் கவர் பண்ணணுன்னா தாராளமாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் அதுக்கு என்னென்னு பக்கத்துலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அளவீடுகள், வெப்பம், விசை மற்றும் இயக்கம், மின்னியல், காந்தவியல், ஒளி, பிரபஞ்சம் மற்றும் விண்வெளி அறிவியல், ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு இதுலேருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, டிஎன்டெட்டுக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு 1 மார்க் தான் கேட்பாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்போம். டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் 5 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் ஒன்று உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 1 மார்க் கேட்குறாங்க. அதனால் நான் எல்லாமே படிக்கணுமானா உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் எல்லா டாபிக்ஸையும் படிக்க முடியாது. ஸோ அதனால் பாக்ஸ் கொஸ்டின் இருக்குல்ல, முன்னாடி கொடுத்துருந்த எல்லாம் ஒரு டாபிக்ஸ் ஒரு 8 லெசன்ஸ் இருக்கும். அந்த 8 லெசன்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 8 லெசனுக்குரிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படிங்க. ப்ளஸ் லாஸ் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கும்ல, அது விதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கணும். இல்லை எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த கீழே கொடுத்துருக்கோம்ல இந்த ஒரு 5 சப்ஜெக்ட், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனாக இருக்கட்டும், லைட், சவுண்டு, ஹீட், எலக்ட்ரிசிட்டி, ஸோ இந்த லெசனை நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் டிஎன்டெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து 10 மார்க் வரையும் இந்த இதில் கேட்டுட்ருக்காங்க. என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், லைட், சவுண்டு, ஹீட், எலக்ட்ரிசிட்டி, இப்போ மேக்னட்டிசம்லேருந்து வர கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சம்ஸ் வந்து டிஎன்டெட் பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல நியூமரிக்கல் சம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்ஸில் சம்ஸ் இருக்கும், நீங்கள் புக் பேக் சம்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் புக்கின்ல 1-2 அவங்களே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பண்ணுறதுக்காகவும் ஒரு 2-3 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் வெளியே எதுக்குன்னு அவுட் சோர்ஸ் எதுவும் வாங்க தேவையில்ல. டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன் தான். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டடாக எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷனாக இருக்கட்டும், லைட், சவுண்ட், ஹீட், எலக்ட்ரிசிட்டி, இந்த இடத்துலேருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் வரப்பெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வேதியியல் அப்படின்னா ஹெமிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹெமிஸ்ட்ரியில் எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் படிங்க. இதுக்கப்புறம் இதுலேயுமே மேஜராக எதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதை நான் அடுத்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். மேட்டர் அரவுண்ட் அஸ், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ஏர், வாட்டர், ஹெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ஆட்டம் ஸ்ட்ரக்சர், பாலிமர் ஹெமிஸ்ட்ரி, ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட். ஸோ இப்போ தமிழ் என்னென்னு பார்த்தலாம். நம்மை சுற்றியுள்ள பொருள்கள், நம்மை சுற்றியுள்ள மாற்றங்கள், காற்று, நீர், அன்றாட வாழ்க்கையின் வேதியியல், அணுவின் அமைப்பு, பலபடி வேதியியல், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்லேருந்து ரேண்டமாக அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ டாபிக் வைஸ் பார்த்துடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் இதுலேருந்து கேட்குறாங்க, கரெக்டாக தானே? ஸோ 1 மார்க் கேட்குறாங்க. உங்களால் எல்லாம் படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸையாவது படிங்க. ஸோ ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் அப்படின்றது லெசனோட நேம். ஸோ பிஹெச் வேல்யூ, பிஹெச் மதிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெசனாக இருக்காது, பட் உள்ள ஒரு லெசனுக்குள்ளே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பாக்ஸ் பண்ணி வேற காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுங்க. அண்ட் தனிம அட்டவணைன்னு சொல்லுவாங்கல்ல, பீரியாடிக் டேபிள், 118 தனிமங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அதில் என்னென்ன தனிமங்கள்ன்றது ஃபுல்லாக படிக்க முடியாது, புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான பாக்ஸ் கொஸ்டின் அந்த லெசனில் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக படிச்சுருங்க. இல்லைன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போடுவோம். ஸோ அது பாக்ஸ் கொஸ்டின் ரிலேட்டட் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் அதில் போட்டுடுறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை ஷார்ட்ஸ் பார்த்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து லிங்க் பின் பண்ணியிருப்போம் எக்ஸாமுக்கு. அந்த ஷார்ட்ஸுக்கான ரிலேட்டடான ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இல்லைனா 2-3 கொஸ்டின்ஸ் வந்து அந்த லிங்க்கில் இருக்கும். உடனே நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் அப்போவே உங்களுக்கு
உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் உங்களை அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ TNTET பார்க்கலாம். 8லேருந்து 10 மார்க்குக்கு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ எந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி வருதுன்னா ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன், பீரியாடிக் டேபிள், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸு, pH வேல்யூ, ஈக்குவேஷன் சால்விங், இதுலேருந்து அடிக்கடி கேட்குறாங்க. மோலார் கால்குலேஷன்லேருந்துமே உங்களுக்கு சம் வந்து இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் வாங்கி தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. புக் பேக் அண்ட் புக் இன்னுக்குள்ளே கொடுத்துருப்பாங்களே அந்த சம்ஸ் படித்தாலே போதுமானதாக இருக்கும். அண்ட் TNUSRB எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5+3ன்னு பிரிச்சிருக்கோம். ஏன் அப்படி பிரிச்சிருக்கோன்னா 5 மார்க் வந்து இந்த நார்மலாக கொடுத்துருக்கோம்ல கீழே இருக்க டாபிக் வந்து +3 மார்க் உங்களுக்கு EVSலேருந்து கேட்குறாங்க, என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு 3 மார்க்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள், வேதி வினைகள், தனிம அட்டவணை, அடுத்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், pH மதிப்புகள், சமன்பாடுகளை தீர்த்தல், மூலார் கால்குலேஷன், அதுக்கப்புறம் நம்மை சுற்றியுள்ள மாற்றங்கள். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ரேண்டமாக அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாபிக்ஸை படிக்க ஆரம்பிங்க. அடுத்து நான் சொன்னேன்ல பாட்னி சுவாலஜி ரெண்டையும் சேர்த்து பயாலஜின்னு கொடுத்துருப்போன்னு. ஸோ அதை தான் இங்கே உயிரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உயிரியலில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து எந்தெந்த லெசன்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். தாவர உலகம், விலங்குலகம், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், உயிரணு, மனித உடல் உறுப்பு மண்டலங்கள், நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள், தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றங்கள். ஸோ இந்த லெசன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அண்டு வகைப்பாட்டின் அடிப்படை, அன்றாட வாழ்வில் விலங்குகள், நுண்ணுயிரிகள், இளம் வயதை அடைதல், விலங்குகளின் இயக்கம், உயிர்களின் அமைப்பு, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு, பயிர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. ஸோ இந்த 16 லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்றது இப்போ பார்த்துடலாம். ஸோ TNPSCயில் 2 மார்க் அப்படிங்கன்னா உங்களுக்கு பயாலஜி நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா, பாட்னி சுவாலஜி, இதை நம்ம மொத்தமாக சேர்த்து பயாலஜின்னு கொடுத்தனால நாங்கள் 2 மார்க்குன்னு இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி இதைவாது படிச்சுக்கோங்க. நியூட்ரிஷன் மீன்ஸ் இப்போது விட்டமின் ஏயால் என்ன நோய் வருது, அது குறைபாடாக இருந்தால், இப்போ விட்டமின் K அப்படின்னா எதால் குறைபாடு வருது, விட்டமின் B12 இருக்கட்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு விட்டமின்ஸ் வந்து நமக்கு குறையும் போது என்னென்ன நோய்கள் வரும், அது எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்றத படிங்க. அண்ட் ஜெனட்டிக் DNA பற்றி படிங்க, குரோமோசோம்ஸு, அதுக்கப்புறம் மரபணு நோய்கள், இந்த டிபி நோயாக இருக்கட்டும், காச நோயின்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஹெச்ஐவியாக இருக்கட்டும், எய்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் பற்றி நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது அந்த லெசனில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் படிங்க. முடியலன்னா அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸை வந்து டெய்லி பாருங்கள். அண்ட் TNTETனா என்னென்னா 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்தே வருது. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தலாம். ஸோ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னா என்னென்னா முதல்ல ஹியூமன் பாடியை பற்றி படிச்சிருங்க. வெளியவும் இருக்கட்டும், உள்ளேயும் இருக்கட்டும். அடுத்து உள்ளே இருக்கல இன்னர் பாடி பார்ட்ஸு, லங்ஸாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், கிட்னி, ஓகேவா, இதெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றி தனித்தனியாகவும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு அதோட பாத்வேனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உணவு வந்து எப்படி உங்கள் குடல் பகுதிக்கு போகுது, அதுக்கான டேரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டேரக்ஷனை தப்பாக கொடுத்துருப்பாங்க. 4 சாய்ஸில் 3 சாய்ஸ் தப்பாக கொடுத்துட்டு ஒரு சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு வந்து அந்த டேரக்ஷன் தெரியணும், கரெக்டாக அந்த பாத்வே மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கை, வைரஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை பற்றி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ், தாவர உலகம். ஸோ அதாவது தாவரங்களை பற்றி அதோட ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் படிக்கிறது. அடுத்து ஒளிச்சேர்க்கை இருக்கும்ல, அதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நியூட்ரிஷன், இப்போ சொன்னேன்ல இந்த TNPSCக்கு சொன்னேன்ல, ஸோ அதே தான். நியூட்ரிஷனை, ஊட்டச்சத்தை பற்றி படிக்கிறது. ஒவ்வொரு சத்தும் குறைபாடு நமக்கு குறையும் போது என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறது. அண்ட் அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்றது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் படிக்கணும். அண்ட் ஜெனட்டிக் டிசீசஸ், மரபணு நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அண்ட் TNUSRB அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 7 to 5 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ 7 மார்க்ஸ் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா பயாலஜிலேருந்து கேட்குறாங்க. அண்ட் 5 மார்க்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்ற இந்த பார்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம், நான் இதுக்கு இப்போ சொன்னேன்ல, மனித உடல் அமைப்பு, அதுக்கப்புறம் வெளியே இருக்க பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க இன்னர் பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி தெளிவாக படிங்க, அதோட பாத்வேஸ் படிங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள் பற்றி நிறையா கேட்குறாங்க. அண்ட் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ், தாவர உலகம், ஓகேவா, தாவரங்களை பற்றி படிங்க. அடுத்து ஜெனட்டிக் டிசீசஸ், மரபணு நோய்கள். நீங்கள் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்குள்ள உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதுலேருந்து 5 மார்க்ஸ்னே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நியூட்ரிஷன்ற பகுதியை வந்து ரொம்ப தெளிவாக
படித்தாலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு 7+5 மார்க்குன்னு இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த டாபிக் வைஸ் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் பாக்ஸ் வர்றப்பையும் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தாராளமாக அதை வச்சு படிக்கலாம். பட் 10 to 15 கொஸ்டின் சொல்லியிருக்கீங்களே, கரெக்டாக 15 வருமா அப்படி தெளிவாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம் இந்த கொஸ்டின்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படலாம். மேபி 10 to 15 உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுலேருந்து டெய்லி சயின்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான எக்ஸாம் உடனே லிங்க்கில் கமெண்ட்டோட ஃபஸ்ட் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை செக் பண்ணி உடனே நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் கொஸ்டின் எதை பற்றி படிக்கிறீங்களோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.